வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. கர்ணன் யுத்தத்தில் கொல்லப்பட்டது அறிந்ததும் துரியோதனன் தீராத சோகத்தில் மூழ்கினான். துரியோதனனுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்ட கிருபர் சொல்லலானார். ராஜ்யத்தில் ஆசை வைத்து அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களின் பெரும்பாரத்தை யார்மேல் வைத்தோமோ அவர்கள் அதை சந்தோஷமாகவே செய்து முடித்து யுத்தத்தில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து மேலுலகம் ஏகியும் விட்டார்கள். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே, பாண்டவர்களோடு சமாதானம் செய்து கொள்வதே உன்னுடைய கடமை. அரசனே, வேண்டாம் இனி இந்த போராட்டம் என்றார். நிராசையான நிலையில் இருந்தாலும் துரியோதனனுக்கு அந்த யோசனை பிடிக்கவில்லை. பேடித்தனத்திற்கு இது சமயமன்று. போர் செய்வதே என் கடமை. நண்பர்களும் பந்துக்களும் இறந்துவிட்ட பின் என் உயிரை நான் காப்பாற்றிக் கொண்டு தப்பித்து கொள்ளவா? அப்படி செய்தேனானால் உலகம் என்னை நிச்சயமாக இகழும். இகழப்பட்டும் பிழைப்பது எந்த சுகத்தை அனுபவிக்க? சகோதரர்களும் பந்துக்களும் மாண்டுவிட்ட பின் ராஜ்யத்தை சமாதானத்தின் பேரில் காப்பாற்றிக் கொண்டு நான் என்ன அனுபவிக்கப் போகிறேன்? இவ்வாறு துரியோதனன் சொன்னதை படை வீரர்கள் அனைவரும் பாராட்டினார்கள். துரியோதனன் சொல்வது சரியான வார்த்தை என்று ஆமோதித்தார்கள். அதன்மேல் எல்லோரும் யோசித்து சல்லியனை சேனாதிபதியாக அழைத்தார்கள். சல்லியன் மகாபலசாலி. அவன் பராக்கிரமம் உயிரிழந்த தலைவர்களுக்கு குறைந்ததல்ல. அவன் தலைமையின் கீழ் பலத்த யுத்தம் மறுபடியும் துவங்கிற்று. பாண்டவர் பட்சத்தில் இப்போது யுதிஷ்டன் முழு பாரமும் வகித்தான். அவன் நேரில் சல்லியனை தாக்கினான். அதுவரையில் சாந்தமே உருக்கொண்டவனாக விளங்கிய யுதிஷ்டன் இப்பொழுது சினங்கொண்ட கோர யுத்தம் நடத்தியது வியப்பாக இருந்தது. வெகு நேரம் சமயுத்தம் நடத்திய பிறகு யுதிஷ்டன் சல்லியன் மேல் சக்தி ஆயுதத்தை வீசினான். சல்லியன் உயிரிழந்து திருவிழா முடிந்தவுடன் விழுந்து கிடக்கும் துவஜஸ்தம்பத்தைப் போல தரையில் கிடந்தான். சல்லியனும் இறந்து போனான். இனி ஒருவித பலமும் இல்லை என்று கௌரவப்படை மனக்கலக்கம் அடைந்தது. ஆயினும் எஞ்சிய திருதராஷ்டிர புத்திரர்கள் ஒன்று சேர்ந்து பீமனை 4 பக்கத்திலிருந்தும் தாக்கினார்கள். அவ்வளவு பேரையும் பீமன் கொன்றான். 13 வருஷம் கோபத்தால் உள்ளம் வெந்த வாயுபுத்திரன் இன்றுதான் வாழ்க்கை பயனை அடைந்தேன் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான். அதன்பின் சகுனி சகாதேவனை தாக்கினான். கூரிய எஃகு அம்பு ஒன்றை சகாதேவன் குறித்து, மூடனே, நீ செய்த பாபத்தின் பலனை இப்போது அடைவாய் என்று சொல்லி சகுனியின் தலை அறுபட்டு கீழே விழும்படி எய்தான். கௌரவர்களின் பாபங்களுக்கெல்லாம் மூலமாயிருந்த தலையானது அறுபட்டு வீழ்ந்தது என்றார் முனிவர். துரியோதனன் ஒருவனைத் தவிர எல்லோரும் மாண்டுவிட்டார்கள். சேனையின்றி ரதமின்றி பரிதாப நிலையில் இருந்த அந்த வீரன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு பாதசாரியாக தன்னந்தனியாக ஒரு தண்ணீர் மடுவை நோக்கி சென்றான். ஒரு மடுவை கண்டான். குளிர்ந்த தண்ணீரில் இறங்கினால் உடலில் வெப்பம் தணியும் என்று மடுவில் இறங்கி நின்றான். மகா பிராக்ஞரான விதுரர் என்ன நடக்கும் என்பதை முந்தியே கண்டு சொன்னார் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அந்த மடுவில் இறங்கினான். காலம் தவறிய பிறகு அறிவு தோன்றினால் ஒரு பயனும் இல்லை. செய்த கருமங்களின் விளைவை அனுபவித்தே தீர வேண்டும். துரியோதனனை துரத்தி கொண்டு அங்கே யுதிஷ்டனும் அவன் தம்பிகளும் வந்து சேர்ந்தார்கள். துரியோதனா, குலத்தையும் குடும்பத்தையும் நாசம் செய்துவிட்டு தண்ணீரில் மறைந்து ஒளிந்து கொண்டு உயிர் தப்ப பார்க்கிறாயா? உன்னுடன் மானமும் நன்மதிப்பும் எங்கே போயிற்று? வெளியே வந்து யுத்தம் செய். சத்திரியனாய் பிறந்தாய். யுத்தத்தை நின்று தப்பி பிழைக்க பார்க்காதே என்றான் யுதிஷ்டிரன். அப்பொழுது துரியோதனன் மிகவும் வருத்தப்பட்டு, என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கல்ல நான் இவ்விடம் வந்தது. பயத்தால் நான் இவ்விடம் வந்தேன் என்று எண்ணாதீர்கள். என் உடலின் சிரமத்தை தீர்த்து கொள்ளத்தான் இங்கு வந்து குளிர்ந்த நீரில் இறங்கி நின்றேன். ஓ யுதிஷ்டனே, எனக்கு எந்த பயமும் இல்லை. உயிரை பற்றி ஆசை இல்லை. ஆயினும் இப்போது யுத்தத்தில் மனம் செல்லவில்லை. என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் மாண்டார்கள். ராஜ்ய பதவியில் எனக்கிருந்த விருப்பம் தீர்ந்தது. இந்த உலகம் உனதே. கவலையின்றி நீயே அனுபவிப்பாயாக என்றான். ஊசி முனை நிலமும் இல்லை என்று அந்த நாளில் நீ சொன்னாயல்லவா? சமாதானத்தை விரும்பி நாங்கள் கெஞ்சி கேட்ட காலத்தில் இல்லை என்று சொன்ன நீ எல்லாம் எடுத்துக்கொள் என்கிறாய். நீ செய்த பாவங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டுமா? நீ எங்களுக்கு இழைத்த தீங்குகளும் திரௌபதிக்கு இழைத்த அவமானமும் உன் உயிரை கொண்டுதான் தீரும் என்றான் தருமபுத்திரன்.
சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறான். இந்த கொடிய வார்த்தைகளை யுதிஷ்டிரன் வாயால் கேட்டதும் உன் மகன் துரியோதனன் கதாயுதத்தை தூக்கி கொண்டு தண்ணீரில் இருந்து எழுந்து நின்றான். எழுந்து நின்று துரியோதனன், வாருங்கள், ஒருவர் பின் ஒருவராக வாருங்கள், நான் தனியாக இருக்கிறேன். நீங்கள் ஐவரும் ஒன்று கூடி என்னை தாக்குவது நியாயமன்று. என் தேகத்திற்கு கவசமில்லை, ஓய்ந்து போயிருக்கிறேன், உடம்பில் பல இடங்களில் காயமடைந்திருக்கிறேன் என்றான். இதற்கு யுதிஷ்டிரன், ஒருவனை பலர் சேர்ந்து எதிர்ப்பது தவறானால் அபிமன்யு எவ்வாறு இறந்தான்? உன் சம்மதம் பெற்றல்லவோ பலரும் சேர்ந்து அவனை அநியாயமாக கொன்றார்கள். தங்களுக்கு கஷ்டம் நேரிட்ட போது எல்லோரும் தர்மசாஸ்திரம் எடுத்து ஓதுவார்கள். மடுவை விட்டு வெளியே வந்து கவசம் தரித்துக்கொள். எங்களுக்குள் யாரேனும் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் யுத்தம் செய். இறந்து ஸ்வர்க்கம் செல், அல்லது வென்று அரசனாயிருப்பாய் என்றான். அதன்மேல் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம் நடந்தது. அவர்களுடைய இரு கதாயுதங்களும் ஒன்றை ஒன்று தாக்கிய பொழுது நெருப்புப் பொறிகள் பறந்தன. வெகுநேரம் யுத்தம் நடந்தது. பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த இருவரில் யார் வெல்வார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். துரியோதனனுடைய தொடைகளை பிளந்த பீமன் தன் பிரதிஜையை பூர்த்தி செய்வான் என்று கண்ணன் கூறியது பீமனுக்கு கேட்டது. சிம்மம் பாய்வதைப் போல பீமன் துரியோதனன் மேல் பாய்ந்தான். பாய்ந்து கதையை ஓங்கி துரியோதனனுடைய தொடையின் மேல் அடித்தான். துரியோதனன் வீழ்ந்தான். வீழ்ந்து கிடந்த துரியோதனனுடைய தலையை காலால் துவைத்து பீமன் கூத்தாடினான். அப்பொழுது கண்ணன், பீமனே, போதும், உன் கடனை தீர்த்தாய். துரியோதனன் அரசனாக பிறந்தவன், நம்முடைய குலத்தவன். அவன் தலையை காலால் உதைக்கலாகாது. சீக்கிரத்தில் பாபிஷ்டனுடைய உயிர் உடலை விட்டு பிரியும். பாண்டு குமாரர்களே, துரியோதனனும் அவன் சகாக்களும் இறந்தார்கள். இனி தாமதம் ஏன்? தேர் ஏறுங்கள் என்றான். அச்சமயம் கீழே காலுடைந்து கிடந்த துரியோதனன் முகத்தில் கோபமும் வெறுப்பும் கலந்த நெருப்பு போல் எரிந்தது. கிருஷ்ணனை பார்த்து, தர்ம முறையில் போர் புரிந்த அநேக வீரர்களை பல மோசங்கள் செய்து கொல்லுவித்தாய். உனக்கு வெட்கம் சிறிதும் இல்லையா? கர்ணனோடாவது பீஷ்மரோடாவது துரோணரோடாவது நேர்மையான முறையில் நீ போர் புரிந்திருந்தால் ஒரு நாளும் வெற்றி அடைந்திருக்க மாட்டாய் என்றான். உயிர் உடலை விட்டு நீங்கும் சமயத்திலும் இவ்வாறு சொன்ன துரியோதனனை பார்த்து கிருஷ்ணன், துரியோதனா, வீண் பேச்சு பேசுகிறாய். ஆசையினாலும் ராஜ்ய பலம் பெற்ற கர்வத்தினாலும் நீ செய்த பாவங்களுக்கு கணக்கில்லை. அதன் பலனை அனுபவிக்கிறாய் என்று சொன்னான். துரியோதனன், சத்திரியர்கள் எவ்வாறு இறக்க விரும்பினார்களோ அந்த மரணத்தை நான் அடைந்தேன். என்னைவிட பாக்கியவான் யார்? என் நண்பர்களுடனும் என்னை தொடர்ந்தவர்களுடனும் நான் ஸ்வர்க்கம் போகிறேன். இழக்கப்பட்டவனாக நீ உயிருடன் இரு. கீழே விழுந்து கிடக்கும் என் தலைமேல் பீமன் தன் காலை வைத்து உதைத்ததால் எனக்கு துயரமில்லை. காக்கைகளும் என் தலைமேல் தம் கால்களை இன்னும் சில நிமிஷங்களுக்குள் வைக்கப் போகின்றன அல்லவா என்றான். இவ்விதம் துரியோதனன் வீரனுக்கு தகுந்த பேச்சுக்கள் பேசுகையில் ஆகாயத்திலிருந்து புஷ்ப வர்ஷம் வர்ஷித்தது என்கிறார் முனிவர். லோபத்தினாலோ துரியோதனன் முதலில் அதர்மத்தில் இறங்கினான். அதன் பலனாக விளைந்த கோபத்தில் இரு பக்கத்திலும் பல அதர்மங்கள் தோன்றின. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.